ஹலோ செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி மதிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம், மைசூர் பருப்பு போட்டு ஒரு தால் வச்சுருக்கேன், அரைக்கீரை கடையல், கோவக்காய் பொரியல், ரசம், பச்சை மாங்காய். இதுதான் இன்றைக்கி மதிய உணவுங்க. அப்புறம் இன்றைக்கி திரும்ப சிஎஸ்கே வெற்றி அடைஞ்சிட்டு டோனி நின்று ஆடி ஆட்டநாயகன் பேர் எடுத்திருக்காரு. இப்போ ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பாளையங்கோட்டையில் ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் 8வது வகுப்பு படிக்கிற மாணவன் தன்னோட கூட படிக்கிற மாணவனை வெட்டிட்டான் அப்படின்றது ஒரு செய்தி. என்னான்னு பார்த்தீங்கன்னா, பெனிசில் தகராறில் 2 பேரும் 2 மாதமாக பேசாமலே இருந்திருக்காங்க. இன்றைக்கி ஏதோ கிண்டல் பண்ணியிருப்பான் போல இருக்கு அந்த பையன். அதனால் அருவாளால் சராமாரியாக வெட்டியிருக்கான். தடுக்க போன ஆசிரியரையும் வெட்டியிருக்காங்க. 8வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன்னா அவனுக்கு என்ன வயசுங்க இருக்கும்? ஒரு 12, 13 வயசு இருக்குமாங்க. இந்த வயசில் எப்படி இப்படி ஒரு கொடூர புத்தி அந்த பையனுக்கு வந்துச்சு? எப்படி இவ்வளோ ஆத்திரப்பட்டு வெட்ட போனான்? இதுக்கெல்லாம் காரணம் என்னத்தை சொல்கிறதுங்க? நம்ம பேரண்ட்ஸ் வளர்ப்ப சொல்கிறதா, இல்லை ஸ்கூலில் ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்து வளர்க்காமல் இருக்காங்கன்னு சொல்கிறதா, யாரை குறை சொல்கிறதுனே தெரிலிங்க. ஏன்னா மீடியா ரொம்ப பெருகிடுச்சு. கையில் செல்ஃபோன் வந்துருச்சு. பிள்ளைங்க எல்லாம் அதில் பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு வேகத்துலேயும் ஆத்திரத்துலேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படுறாங்கங்க. அதனால் நம்ம பிள்ளைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து நல்லபடியாக நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்கணுன்னு கேட்டுக்கிறேங்க. வாழ்க வளர்க. பாய்ங்க.